த பேஜ் ஆஃப் டெஸ்டினி. சென்னையின் விரிவான நகரத்தில் ஒரு அடர்ந்த தெருவில் வசிக்கும் வர்மன் என்ற இளைஞன் காதல், கனவுகள், தோல்விகள் கலந்து இருக்கும் வாழ்க்கையில் தனது நாளுக்காக பெற்ற பழைய நோட்டு புத்தகத்தை எப்போதும் கூட வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் சந்தித்த ஒவ்வொரு தோல்வியையும், பயத்தையும், அதன் கூடவே ஒரு சிறிய நம்பிக்கையையும் எழுதி கொண்டு வருகிறார். ஒரு மழை இரவில் தனது படத்திற்காக எழுதிய திரைக்கதை மறுக்கப்பட்டதாக வேண்டுமானாலும், நண்பர்களிடமும் பல மாதங்களாக வேலை தேடி வெற்றி காணாமல், பயிற்சி கூட கிடைக்காத நிலையில் மனமுடைந்திருக்கிறார் வர்மன். அவசியமின்றி தன் பழைய உருக்கமான நோட்டு புத்தகத்தை பார்க்கிறார். தன்னிடம் கணிப்பதற்கு முடியாத எத்தனையோ தோல்விகள், விழுக்காட்டப்பட்ட கனவுகள், ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் இன்று நான் காட்டிய முயற்சி நாளை வெற்றிக்கான ராவணை என்ற ஒரு நம்பிக்கை குறிப்பு, பழைய வாழ்க்கை பாடங்கள், இளம் நம்பிக்கைகள் என்றெல்லாம் இருந்துள்ளன. ஒரு நாள் இதெல்லாம் மாறிடும் என்று வர்மன் எண்ணினான். அதை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாளும் வந்தது. வர்மனுக்கு தன்னிடம் இருந்த அந்த புத்தகம்தான் கடந்த காலத்தையோடும், விதிவிலக்கான தோல்விகளையும், நம்பிக்கையோடும் நிறைவு பெற்ற வாழ்க்கையையும் உயிரோடு வைத்திருக்கிறதை கவனிக்கிறார். அந்த நம்பிக்கையை துரத்தி சமுதாய வாழ்வின் ஓர் மறைமுக சாயலில், தெருவோரங்களில், துண்டு வேலை செய்யும் தாய்மார்களில், அன்றாட வாழ்வை போராடும் நடைபாதை வியாபாரிகளில் இருந்து அவர் காண்பது வாழ்க்கையின் போராளிகள். வர்மன் தனது நோட்டு புத்தகத்தின் பக்கங்களை வழிகாட்டுதலாக வைத்து ஒரு குறும்படம் தயாரிக்கிறார். திரைப்படம் சென்னையின் சாலைகளில், மழையில், மங்கலான ஒளியில் படைக்கப்படுகிறது. வெறும் சொற்கள் மட்டுமின்றி அந்த வாழ்க்கை எழுத்து புத்தகம் ஒரு புதிய வாசல் திறக்கும். இணையத்தில் அதன் பாயும் வெற்றி வர்மனின் வாழ்க்கையையும், எத்தனையோ மற்றவர்களின் வாழ்க்கையையும் மாற்றுகிறது. ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு துவக்க கலைஞன் தன் கவி புத்தகத்தை தொலைத்து பயத்தில் நிற்கிறான். வர்மன் தனது பழைய நோட்டு புத்தகத்தை கொடுத்து, எழுதி வையுங்கள், நாளைய நாள் இந்த பக்கம் உங்களை காப்பாற்றும் என தனிமையான புன்னகையுடன் சொல்கிறார். ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு வாழ்க்கை உண்டு. தோல்வியும் ஆசையும் எழுதப்பட்ட அந்த புத்தகம் நாளை நமக்கு வெற்றிமிகு பாதை காட்டும். த பேஜ் ஆஃப் டெஸ்டினி. ஒரு பக்கம் எழுதினேன், இதயம் திறந்து வைத்தேன், அதில் என் கனவுகள் தோல்வியும் பக்கம் காட்டும். எழுத்து வழி காட்டும், வாழ்வின் பாதை சொல்லும். புத்தகங்கள் புத்தக பக்கம் என் வாழ்வை மாற்றும். மழை வீடும் நொடிகளில் நான் திருப்பி பார்த்தேன். பழைய நாட்கள் வேதனையோடு நிறைந்திருந்தாலும், ஒரு நம்பிக்கை மறுக்காமல் என்னுள்ளம் அங்கே ஓடியது. தோல்வி சுவடுகள் சாதனையாக மாற அன்று சொல்வது. தோற்றமும் தோல்வியும் சுவடுகளாய் பதிந்தாலும், ஒரு எழுத்தாய் நம்பிக்கை தோன்றும். அந்த தாய் மீது வாழ்க்கை எழுதும் கதை இது, நம் கைகளில் உள்ளது. விடியலை தேடும் அன்பின் மொழி இந்த பக்கத்தில் திகழும். தொடர்ந்த செல்வாக்கில் கூட விண்ணை காணோம் என்றால், எழுத்துக்களில் தான் இசை உயிரோசையாக மலர்ந்திடும். ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு துளி காணம் இருக்கும். கனவுகள் வளைந்து கொள்ளும், அற்ற காலம் வந்திடும். எழுதி வையுங்கள், துளிர்க்கும் வார்த்தைகளை கொண்டு கண்ணோட்டம் மாறும். நாளை செல்லும் பாதையில் எங்கள் பக்கம் உனக்காக காத்திருக்கிறது. புத்தகங்கள் புத்தக பக்கம் என்றும் ஜொலிக்கும். நாம் வாழும் வாழ்க்கையில் தோல்விகள் நம்மை தாக்கும்.
ஆனால் அந்த துயரான வரிகள்தான் எதுவும் இல்லாத இடத்தில் நம்மை செத்துப்படைகிறது. ஒரு பக்கம் எழுதிக்கொள், அது ஒரு நாள் எதில்தான் உனக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக மாறும். வாழ்க்கை என்பது தோல்விகள் மட்டுமல்ல, அதில் நம் நம்பிக்கையும் சாதனைகளும் ஒவ்வொன்று இருக்கின்றன. அந்த சாதனையை உருவாக்கும் விதை இந்த பள்ளத்தில் மறைந்திருக்கிறது.